لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة من يطع الله ورسوله فقد رشد ومن يعصهما فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن في ذلك لآيات لقوم يتفكرون صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وآله وسلم من عال جاريتين فأدبهن وزوجهن إلى آخر الحديث صدق رسول الله صلى الله عليه وآله وسلم சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு உரித்தாகுவதாக. அந்த அல்லாஹ் தனித்தவன், யாதொரு இணையுமற்றவன், நாடியதை செய்ய சக்தி பெற்றவன். அந்த அல்லாஹுடைய நாட்டத்தின் அடிப்படையிலே இந்த உலகமும் எல்லா விடயங்களும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதாக சாட்சி பகர்கிறேன். அடுத்து இந்த உலகத்தின் இறுதி தூதராகவும் எம் அனைவருடைய தலைவராகவும் இந்த உலகத்தின் நேரான பாதையை காட்டுவதற்காக அல்லாஹுவினால் அனுப்பப்பட்ட சய்யிதுல் அம்பியாஇ வல் முர்சலீன் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஆலிஹி வஸல்லம் அன்னார் மீதும் அன்னாரின் தோழர்கள் தாபிஊன்கள் தாபிஊத் தாபிஈன்கள் அன்று தொட்டு இன்று வரைக்கும் வாழக்கூடிய உண்மையான முஸ்லிம்கள் முஃமின்கள் அனைவர்கள் மீதும் ரஹ்மானாகிய அல்லாஹுவின் அருளும் கருணையும் உண்டாகுவதாக. புனிதமான ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுவின் அறையில்லமா மஸ்ஜிதில் ஏத்திகாஃபுடைய நியத்துடன் உட்கார்ந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, எல்லா நேரங்களிலேயும் படைத்த ரஹ்மான் அல்லாஹுவை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுமாறு முதல் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியா என்ற அடிப்படையில் நற்கட்டளை பிறப்பிக்குகிறேன். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் இறைநேசர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த சமுதாயத்துடைய ஒரு இனப்பெருக்கத்தை இந்த உலகத்தில் சமுதாயம் பெறுவதற்கு நாளை கியாமத்துடைய நாளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா உம்மத்தினரை விடவும் என்னுடைய சமுதாயம் அதிகமாக இருக்கிறார்கள் என்று பெருமைப்படுவதற்கு ஒரே ஒரு விடயத்தை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். அதுதான் நிக்காஹ் என்று சொல்லக்கூடிய திருமண பந்தமாக இருக்குகிறது. அன்பு சகோதரர்களே, இந்த நிக்காஹ் என்பது ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் இதுவரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. கியாமம் வரைக்கும் நாளை சுவர்க்கத்தில் மனிதர்கள் இந்த நிக்காகிலே இருப்பார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல் குர்ஆன் சொல்லும் பொழுது இந்த நிக்காகில் உங்களுக்கு மன அமைதியை வைத்திருக்கிறோம் என்று குர்ஆன் சொல்கிறது. வமின் ஆயாத்திஹி அன் خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே,
அல்லாஹ் சொல்கிறான், அவனுடைய அத்தாட்சிகளில் என்றும் உள்ளதுதான் அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா, உங்களில் இருந்து உங்களுடைய சோடிகளை நாம் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஏன் தெரியுமா சகோதரர்களே? லிதஸ்குனு இலைஹா, அந்த சோடியாகிய உங்களுடைய மனைவி இடத்தில் நீங்கள் அமைதியை பெறுவதற்கு என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, உலகத்தில் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அமைதிப்படுத்துவதற்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நிக்காஹ்தான் அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்பதாக உலமாக்கள் சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, நிக்காஹ் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது அர்பஉம் மின் சுனனில் முர்சலீன், முர்சலான நபிமார்களுடைய அல்லாஹ்வுடைய இறைநேசர்களுடைய 4 விதமான சுன்னாக்கள் இருக்கிறது. அதில் ஒன்றுதான் நிக்காஹ் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லி காண்பிக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, ஆண்கள் மாத்திரம் உலகத்தில் இருந்து கொண்டு உலகத்தில் எதுவுமே சாதிக்க முடியாது, உலகத்தில் எந்த பிச்சலங்களையும் உருவாக்க முடியாது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் இவர்களுக்கு துணைவியாக மனைவிமார்களை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான், பெண்களை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, இந்த நிக்காஹ் ஒரு பரக்கத்தான நிக்காஹாக ஆக வேண்டும் என்று சொன்னால் அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த நிக்காஹாக அமையும் பொழுதுதான் அது ஒரு பரக்கத்தான மன அமைதியான நிக்காஹாக மாறும் என்ற விஷயத்தில் இரண்டாம் கருத்துக்கு இடமே கிடையாது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது நிக்காஹ் என்றால் என்ன என்று என்னுடைய உஸ்தாதுமார்கள் இருக்கிறாங்க. அதில் மௌலானா ஆக்கில் அவர்கள் அவருடைய பாடத்தில் சொல்லும் பொழுது நிக்காஹ் என்றால் என்ன, நபியோர்களுடைய சுன்னா, நபியோருடைய இந்த சுன்னத்தை எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டியிருக்கிறார்களோ அந்த அடிப்படையில் நாம் செய்ய வேண்டும். கண்ணியமான சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அங்கே நிக்காஹ் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மிகப்பெரிய பரக்கத்துள்ள நிக்காஹ் எது தெரியுமா? சாதாரண செலவீனம். சாதாரண செலவீனம் உள்ள நிக்காஹ் தான் மிகப்பெரிய பரக்கத்தான நிக்காஹ். நீங்க மக்கால வச்சா என்ன, நீங்க மதீனால வச்சா என்ன, நீங்க பெரிய ஹோட்டல்களில் புக் பண்ணி வச்சா என்ன சகோதரர்களே, இதுக்கு ஹதீஸில் எங்கேயும் சிறப்பு வரல. சாதாரணமாக வைங்க நிக்காஹ். சாதாரணமான அடிப்படையில் நிக்காஹ் நடத்தப்படும் பொழுதுதான் சமூகத்தில் பிரச்சனைகள் நாளடைவில் இல்லாமல் போகும். 4 மக்கள், ஏழைகள் பணக்காரர்கள் என்ற பாகுபாடின்றி எல்லா மக்களும் அவர்களுடைய திருமண தேவையை சாதாரணமாக முடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று அதற்கு அவர்கள் எனக்கு அன்று சொன்ன விஷயம் ஞாபகமாக இருக்கிறது. சொல்லுவாங்க, இந்த நிக்காஹில் 2 விஷயம்தான் சிரமமான விஷயம். ஒன்று என்ன தெரியுமா? இஸ்லாம் மகர்ந்து ஒன்று வச்சிருக்குது, மகர்ந்து ஒன்று வச்சிருக்குது. இது ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை ஹலாலாக, ஹலால் பெண்சாரியாக மாற்றுவதற்கு இஸ்லாம் சொன்ன வழிமுறை மகர கொடுங்க. சுப்ஹானல்லாஹ். அதுக்கு அளவு இல்லை. வாதைக்கும் யதாவுன்ன கின்தாரன், ஒரு தங்க பாலத்தையே கொடுக்கலாம் ஒரு பெண்ணுக்கு. அதுக்கு இவ்வளவுதான் கொடுக்கணும் இல்லை. இன்னைக்கு நாங்கள் 5000 ரூபா, 10000 ரூபா, 1 பவுன் நகை, 2 பவுன் நகை. சகோதரிகளே, பெரியார்களே, அதில் ஒரு பெண் மதிக்கப்படுகிறாள். இஸ்லாமிய ஷரியாவுடைய பார்வையில் ஒரு பெண்ணுக்கு மகர் இஸ்லாம் சொல்லி காண்பிக்குகிறது. ஒரு பெண்ணானவள் ஒரு கணவனுக்கு எப்ப ஹலால் என்றா மகர் தொகை ஒப்படைக்கப்பட்டிருக்கணும். மகர் உடனடி மகரை, உடனடியான மகரை அந்த கணவன் ஒப்படைக்காத பட்சத்தில் ஒரு பெண் தன்னை ஒப்படைக்க முடியாது. ஷரியத் சொல்லுது, ஒப்படைக்க வேண்டிய எந்த தேவையும் கிடையாது. ஒரு கணவனுக்கு வழிபட வேண்டிய எந்த தேவையும் கிடையாது. எப்பொழுது குறிப்பிட்ட அந்த உடனடி மகரை தன்னுடைய மனைவியிடத்தில் ஒப்படைக்கும் பொழுதுதான் அந்த பெண்ணை ஒரு வேண்டிய முறையில் பாவிக்கலாம். கண்ணியமான சகோதரர்களே,
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மஹர் என்பதுதான் இஸ்லாத்தில் இருக்குது. ஹதரத் அவர்கள் சொன்னார்கள், மஹர் தான் சிரமமான விஷயம். ரெண்டாவது வலிமா, நிக்காஹ் முடிஞ்சதிலிருந்து வலிமா போடலாம் தாராளமாக. அக்துன் நிக்காஹ் என்பதுதான் ஷாஃபி மஸ்லக்கில் உண்மையாக நிக்காஹ் என்ன, எப்ப ரெண்டு சாட்சிகளை வச்சு வழி இருந்து மாப்பிள்ளைக்கு என்ற மகளை உனக்கு நிக்காஹ் முடித்து தருகிறேன் என்ற உடன்படிக்கை நடக்குதோ அண்டையிலிருந்து வலிமா போடலாம். சிறப்பு என்னன்னா, தாம்பத்திய உறவுக்கு பிறகு வலிமாவை நம்ம நடத்துறது சிறப்பு. அதுவும் யார் நடத்துகிறது? ஒரு ஆண்மகன், ஒரு கல்யாணத்துக்கு தகுதி வாய்ந்தவன், இஸ்லாத்திர பார்வையில் தகுதி வாய்ந்தவன். இஸ்லாம் நீ கல்யாணம் முடிப்பதற்கு தகுதி வாய்ந்தவன் என்ற அந்த குவாலிஃபிகேஷனை சொல்லுதோ, அது அனைத்து குவாலிஃபிகேஷனும் அவர்கிட்ட இருக்குது. கண்ணியமான சகோதரர்களே, இந்த ரெண்டே விஷயம்தான் சிரமம் என்று சொல்லுவார்கள். மற்றதெல்லாம் புதூலியாத், மேலதிக விஷயங்கள். கல்யாணத்தில் நம்ம ஆரம்பம் தொடக்கம் கடைசி வரைக்கும் என்ன கூத்து போடுறோமோ அதெல்லாம் ஷரியத்தில் கிடையாது. இந்த ரெண்டு விடயங்களும் தான் சகோதரர்களே முக்கியமான விடயம். இதை தவிர சகோதரர்களே, பெரியார்களே, இந்த இருக்கக்கூடிய பெருந்தலைகளே, இருக்கக்கூடிய தனவந்தர்களே, பொறுப்புதாரிகளே, இது அல்லாத நிக்காக உருவாக்கினீங்கன்னா அது ஒரு பிதஅத்தான நிக்காகு, நபியவர்கள் சொல்லாத நிக்காகு. இந்த நிக்காகில் எந்த பரக்கத்தும் வராது. இந்த நிக்காகில் பிதஅத் உண்டாகும். நபியவர்கள் காட்டித்தராத வழிமுறையை நாங்கள் செய்ததால நாளடைவில் தம்பதிகள் பிரச்சனைக்கு, சோதனைக்கு, அல்லாஹ்வுடைய கோப பார்வைக்கு முகம் கொடுப்பாங்க. இது ஏன் நான் சொல்லல, நபியவர்களுடைய வளமை அதுதான், நபியவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை அதுதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வலிமால கூட சிக்கனம், வலிமால கூட சிக்கனம். வலிமால நபி அவர்களுக்கு மிகப்பெரிய வலிமா எது செஞ்சாங்கடா ரசூலுல்லாஹ்? ஒரு ஆடு அறுத்து வலிமா கொடுத்தது. அதை விட பெரிய வலிமா இல்லை. சோக்கு பெருமைக்கு ஒரு நாள், 2 நாள், 3 நாள், இதுக்கெல்லாம் ஷரியத்தில் 3-4 நாள்லாம் வலிமா கொடுக்கறதுக்கு ஷரியத்தில் அனுமதி இல்லை. சாதாரணமாக நிக்காஹ், சாதாரண அமைப்பில் நடத்தப்படக்கூடிய நிக்காஹ் தான் நபி வழியில் நடக்கக்கூடிய நிக்காஹ் என்பதை மறந்து விடாதீர்கள். இதுதான் பரக்கத்தான நிக்காஹ். அன்பான சகோதரர்களே, ஒரு காலத்தின் பக்கம் உங்களை நான் திசை திருப்புகிறேன். இன்று அனாச்சாரங்கள், எங்கே பார்த்தாலும் பிரச்சனை, எங்கே பார்த்தாலும் கலவரங்கள். காதிக்கோட்டில் பார்த்தா தம்பதி இன்னைக்கு 2 மாசமாகல, 3 மாசமாகல, காதிக்கோட்டில் அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை. எங்களுடைய முந்தைய சமுதாயத்தை, என்னுடைய வாப்பாட உள்ள காலம் இருக்கிறீங்க, வயது போன ஆட்கள், சாதாரண திருமணம், சாதாரண வீடு, சாதாரண அடிப்படையில் நிக்காஹ். அந்த மக்களுக்கு பெரிய சாப்பாடு தெரியாது. ஆனால் குடும்பமாக 10-15 பிள்ளைகளை பெற்று நிம்மதியாக வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு காதுகோடு தெரியாது, அவர்களுக்கு காது யாருன்னு தெரியாது, கோட்னா என்னன்னு தெரியாது, பிரச்சனைனா என்னன்னு தெரியாது. நான் என் கண்ணால் ஒரு பெண்மணியை பார்த்திருக்கிறேன். அவள் மௌத்து வரைக்கும் அவளுடைய கணவனுடைய பேரை வாயால சொன்னது கிடையாது. எவ்வளவு பரக்கத்தான நிக்காஹ். அறிவில் குறைந்தவர்கள், ஆடம்பரத்தில் குறைந்தவர்கள், சொத்து சுகத்தில் குறைந்தவர்கள், ஆனால் நபி வழியில் நிக்காஹ் நடந்திருக்குது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு நபி காட்டி தந்த அடிப்படையில் நிக்காஹ் நடந்திருக்குது. செழிப்பான வாழ்க்கை. சுப்ஹானல்லாஹ். வயசு போயிட்டு சாதாரண தொழில், ஆனால் கணவன் மரியாத பெண்ணுக்கு சுப்ஹானல்லாஹ் ஒரு கணவன் ஸ்தானத்தில் வச்சு மதிக்கக்கூடிய பெண்கள் உருவாகி இருந்தார்கள். இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம், எங்களோட இளைஞர்கள்லாம் கேலி பண்ணுவாங்க, என்ன அப்பா கண்ணுமா போயிட்டீங்க, அப்பையும் பார்த்தா. சகோதரர்களே, பெரியார்களே,
அங்கே நபி வழி காணப்பட்டது. அல்லாஹ் ரசூலுக்கு புறமான எதுவுமே காணப்படவில்லை. மக்கள் நிம்மதியாக அல்லாஹ்வுடைய ரஹமத்தில் நான் ஓதின ஆயத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றதை போன்று மன அமைதியோடு வாழ்ந்திருக்கிறார்கள், நிம்மதியோடு வாழ்ந்திருக்கிறார்கள். வயது போய்விட்டது, 70-80 வயது. மனைவி மௌத்தாகிறார் என்பதை பார்த்து துடிதுடித்த கணவன்மார்கள் இருக்கிறார்கள். வயது போன காலத்தில் முகப்பத்தோட அல்ல, நபி அவர்கள் காட்டி தந்த வழியில் திருமணம். இன்றைக்கு அல்லாஹு அக்பர், இந்த சமுதாயத்தை, இந்த நாட்டில் கிழக்கு மாகாணத்தை குறிப்பாக தலைகளாக மாற்றி வைத்திருக்கிறான் ஷைத்தான். எவ்வளோ பெரிய பாதிப்பு! இன்னைக்கு ஒரு பிள்ளைக்கு நிக்காக முடிக்கிறது என்றா ஷரியத்து சொன்ன நிக்காக நடக்குது இல்லைங்க, இங்க ஷைத்தான் சொன்ன நிக்காக நடக்குது. கவலையோட சொல்கிறேன் சகோதரிகளே, ஷரியத் சொல்லுது ஒரு ஆண் மகனுக்கு ஒரு பெண் துணை இல்லாமல் வாழ முடியாது. அவன் ராகத்தை, அவன் மன அமைதியை ஒரு நிக்காஹ் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அப்ப ஆண் எப்படி இருக்க வேண்டும்? இன்றைக்கு முதல் கட்ட முசீபத் என்னன்னா, பொம்பளைகள் தான் மாப்பிள்ளையை தேடி போறேன். எந்த ஃபிக்ஹுடைய கிதாபிலையும் காட்டுங்க, நான் இந்த மிம்பர் மேடையில் வச்சு சேலஞ்ச் பண்றேன். எந்த ஃபிக்ஹுடைய கிதாபிலையும் காட்டுங்க, ஆரம்ப காலத்தில் இருந்து ஆண்கள் பெண்களை தேடி போனார்களா, பெண்கள் ஆண்களை தேடி போனாங்களாண்டு? தலகுலா மாறிட்டு சகோதரிகளே. பொம்பளை பிள்ளை வச்சிருந்தா பிறந்ததுல இருந்தே கவலை. சகோதரிகளே, பெரியார்களே, கவலை உண்டாக்கும் சீர்கட்ட சமூகம், அல்லாஹ் ரசூலின் மீது நம்பிக்கை இல்லாத சமூகம், அல்லாஹ் ரசூலுடைய கலாமை கிழித்தெறியக்கூடிய சமூகம் உருவாகிவிட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு 2 பொம்பளை பிள்ளைய 3 பொம்பளை பிள்ளைய வளர்த்து ஒழுக்கத்தை கற்பித்து கொடுத்து அழகான நிக்காஹ் செய்து வைத்தால் கியாமத்துடைய நாளில் நானும் அந்த மனிதரும் ஒன்றாக இருப்போம் என்று 2 விரல்களை ஒட்டி காட்டினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு நெருக்கமாக இருப்போம் என்று. அந்த பெண்கள் இவனுக்கு நரகத்தின் திரையாக ஆகும் என்பதாக உலமாக்கள் சொல்றாங்க. நபிமார்கள் அதிகமானவர்களுக்கு கிடைச்சது பெண் குழந்தைகள். சுப்ஹானல்லாஹ், பெண் குழந்தைகள். சுப்ஹானல்லாஹ். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்பஉம் மினல் இனாஸ், 4 பெண் குழந்தைகள் தான் முஹம்மது ரசூலுல்லாஹ்க்கு. சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு பெண் குழந்தையை வளர்த்தி ஒழுக்கமாக கண்ணியமாக அந்த பிள்ளைக்கு ஒழுக்கத்தை கற்பித்து கொடுத்து நிக்காஹில் ஒரு தகப்பன் இறங்கிட்டாருண்டா, சுப்ஹானல்லாஹ், இவர் அந்த குழந்தை போதும் இவனை நரகத்தை விட்டும் பாதுகாக்கிறதுக்கு. இமாம் அஹ்மதுல் ஹதரமி ரஹ்மஹுல்லாஹ் என்ற ஒரு பெரியாருடைய சரித்திரத்தை படிக்க கிடைச்சிச்சு. இவர் சகோதரர்களே, பெரியார்களே, இவருக்கு 6 தொடர்ச்சியான பெண் குழந்தைகள், 6 பெண் குழந்தைகள். சுப்ஹானல்லாஹ். அஹ்மதுல் ஹதரமி ரஹ்மஹுல்லாஹ் அவர்களுக்கு நினைச்சாரு, அடுத்த 7வது கற்பத்தில் மனைவி இருக்கிறா, எப்போ பார்த்தாலும் துவா, எனக்கு ஒரு ஆண் குழந்தை கிடைக்கணும், என்னோட சந்ததி இல்லாமல் போக போது, பெண் குழந்தைகளால் சந்ததிகள் உருவாகிறதில்லை, என்னுடைய தொடர் நசபு வம்சாவளி பெண்கள் மூலமாக போகாது, ஆண் குழந்தை இருக்கணும் என்று எப்போ பார்த்தாலும் துவா. அன்றைக்கு இமாம் அவர்கள் கனவுல பார்க்குறாங்க, அல்லாஹ் தாலா மக்களுக்கு முடிவெடுத்து இந்த அஹ்மதுல் ஹதரமியை நரகத்துக்கு கொண்டு போங்க என்பதாக மலக்குகளோடு அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். முதலாவது வாசல், நரக வாசலுக்கு வந்த அஹ்மதுல் ஹதரமி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் பதைக்கிறார்கள், துடிக்கிறார்கள். அவருடைய முதல் குழந்தை வந்து நான் விடமாட்டேன் என்னுடைய தந்தை என்று அங்கே வாதாடுகிறாள். திரும்ப அந்த மலக்கு 2வது வாயிலுக்கு கொண்டு போகிறாள். 2வது வாயிலும் வந்து 2வது மகள் நிற்கிறாள்.
இப்படி 6 வாயிலையும் 6 பெண்கள் பிள்ளைகள் இருக்கிறார்கள். இமாம் அஹ்மதுல் ஹதரமி துடித்து பதைத்து எழும்பி, யா அல்லாஹ், 7வது வாசல் தான் இருக்கிறது, எனக்கு பெண் பிள்ளை 7வது இல்லை, இந்த கற்பத்திலே எனக்கு பெண் பிள்ளை தர வேண்டும் என்பதாக கேட்கிறார்கள். சகோதரர்களே, விஷயம் விளங்குதா சகோதரர்களே? என்ன நடக்குது? அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த பெண் பிள்ளைகள் தன்னுடைய நரகத்துடைய திரை என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிரமம் வேண்டாம், அல்லாஹ்வுக்காக ஸல்லல்லாஹு சொன்னாங்க. வாசிலத்துல் அஸ்கா என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ஒரு பெண் முதலாவது பெண் பிள்ளையை பெறுவது அந்த பெண்ணுக்குரிய பரக்கத் என்று எழுதியிருக்கிறார்கள். அந்துபக்கிரல் மர்அத்து பில் உன்ஸா. சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு பெண் குழந்தையை எப்படி நாங்கள் வளர்க்கணும், எப்படி நிக்காஹ் செய்து கொடுக்கணும், இந்த பெண் குழந்தை பிறந்தது என்று சொல்லி கவலைப்படுறது இருக்குது, இது ஜாஹிலியத்துடைய பண்பாடு. ஏன் அப்படித்தான் சமூகம் வச்சிருக்குது. ஒருவன் தனக்கு பெண் குழந்தை பிறந்து விட்டது என்பதற்காக அந்த பச்சை பிங்கை தான் சிகரெட்டை குடிச்சிட்டு அந்த பிள்ளையுடைய உயிர் போகும் வரைக்கும் அந்த சிகரெட்டால குத்தின சுட்ட காட்சிகள் எல்லாம் இருக்கிறது இந்த நாட்டில். சரித்திரம். எத்தனையோ பேர் வந்து அந்த பெண் குழந்தை பிறந்தது என்பதற்காக மனைவியை விவாகரத்து செய்துவிட்டு மனைவி விட்டு பிரிந்து தாய் தந்தையை வீட்டுக்கு போன கணவன்மார்களும் இந்த தோப்பூரில் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஏண்டா சமூகம் அப்படி வச்சிருக்குது, பாரிய சுமையாக காட்டுது. அவனுக்கு கவலை இல்லாட்டியும் சுப்ஹானல்லாஹ், என்ன கிடைச்சதெல்லாம் பொண்டானா பொட்டதானா? எவ்வளவு கேவலங்களை கேட்கும் சமூகத்துக்கு எச்சரிக்கையாக சொல்கிறேன். இப்படிப்பட்ட நாளாரிகளான சமூகம் தான் மார்க்கறிவில்லாத, மார்க்கப்பட்டு இல்லாத, அல்லாஹ் ரசூலுடைய நம்பிக்கை இல்லாத இப்படிப்பட்ட சமூகத்தினால் தான் இந்த நாடும் இந்த ஊரும் இந்த இஸ்லாமியர்களும் நாசமடைகிறார் விஷயத்தில் மாற்று கருத்தே கிடையாது. சகோதரர்களே, உனக்கு அல்லாஹ் ஆணை தந்திருக்கிறானா, அல்ஹம்துலில்லாஹ் எடுத்துட்டு போ. உனக்கு பெண்ணை தந்திருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ். எத்தனையோ ஆம்பளை பிள்ளை பாப்பாக்கு எதிராக வாழை தூக்கின சரித்திரம் இருக்குது. எத்தனையோ பொம்பளை பிள்ளை வந்த ஒன்று வானாண்டு பிள்ளையை தூக்கிட்டு போய் மாமி மாமா கவனிக்கிற சரித்திரம் இருக்குது. இதெல்லாம் அல்லாட வேலை வாப்பா, இதெல்லாம் ரப்புட வேலை. இந்த குலூபுடைய மாலிக் அரசன் அல்லாஹ், அவனுக்கு தெரியும் என்ன மாதிரி நடத்துறேன்னு. ஒரு ஆளுக்கு 5 பொம்பளை பிள்ளை, எல்லாம் குமரில் இருக்குது, ஒரு சொத்தும் இல்லை. அந்த ஆள் மௌத்தா போய்தான். இப்போ சுப்ஹானல்லாஹ் பார்த்தா 5 பெரிய குடும்பமாக கண்ணியமானவர்கள்லாம் அந்த பிள்ளையை வச்சு நடத்தி கொண்டு அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் குழந்தை பிறந்து அந்த பிள்ளைகள் பேரப்பிள்ளை எல்லாம் கண்டு சந்தோஷமாக வாழக்கூடிய சரித்திரத்தை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் காட்டுறான் என்றால் நாங்கள் விளங்கணும். எல்லாம் ரப்புடைய ஏற்பாடு, எல்லாம் ரப்பு நடத்துகிறான். எல்லாம் தலைகளாகிடுவான். எங்களோட பெருமை, எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அடாவடி தன்மை, எங்களுக்கு இருக்க முரட்டு கௌரவம், இதெல்லாம் ரப்புக்கு தேவையில்லை. ரப்பு ஒரு நொடிப்படையில் தலைகளாக மாற்றிடுவான் எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா. கண்ணியமான சகோதரிகளே, இன்றைக்கு பெரிய பொம்பளை பிள்ளை வந்தா சோர்ந்து அன்றைக்கு முகத்தை வாரையும் இல்லை, பாப்பா வெட்டைக்கு வாரையும் இல்லை. எத்தனையோ 2-3 நாள் காஜக்காரமாகி வாரான். என்ன சாஹிப், என்ன பிள்ளை பிறந்திக்குது கேட்டா கேட்காத ஆள்மாயி, ஏதோ அவருக்கு கேட்காத மாதிரி போயிட்டு இருக்கிறான். கொஞ்சம் தட்டி, என்ன இல்லை பொம்பளை பிள்ளை தான். சகோதரர்களே, பெரியார்களே, மார்க்கத்தை நாசம் செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தையை புறந்தள்ளி விட்டு ஷைத்தானியத்தான வாழ்க்கையை உருவாக்க வேண்டும் நினைக்கக்கூடியவர்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்க. இதனால நீங்க கேட்கிற கேள்வி, நீங்க அசிங்கப்படுத்தக்கூடிய அசிங்கங்கள், இன்னைக்கு பெற்ற தாயை விட அன்பான ஒரு பெண்மணி கிடையாது. அவள் துணிந்து விட்டால் தன்னுடைய குழந்தையை புதைப்பதற்கு, அவள் துணிந்து விட்டால் தன்னுடைய குழந்தையை விற்பதற்கு.
எத்தனையோ ஆசிரமங்களில், எத்தனையோ ஆஸ்பத்திரிகளில், எத்தனையோ கூலங்குப்பைகளில் பெண் குழந்தைகள் வீசப்படுகிறது. சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சொல்கிறான், இந்த முழு சமுதாயத்துக்கும் அல்லாஹ் சொல்கிறான். இந்த குழந்தைகளை கொடுக்கிற விதத்தை குர்ஆன் பேசும் பொழுது முதலாவதாக பெண் குழந்தையை அன்பளிப்பாக நாங்கள் வழங்குகிறோம் என்று அல்லாஹ் சொன்னால் அது சாதாரண வார்த்தை அல்ல. அல்லாஹ் சொல்கிறான், அன்பளிப்பாக தாரன் அவங்களுக்கு. நீங்கள் அதை அமானிதமாக பாதுகாத்து சரியான முறையில் நிக்காஹ் பண்ணி வைக்கணும். சகோதரர்களே, பெரியார்களே, ஆகப்பெரிய ஒரு முசீபத்து தான் இந்த வரதட்சணை என்று சொல்ற முசீபத்து, இந்த சீதனம் என்று சொல்ற முசீபத்து. சகோதரர்களே, பெரியார்களே, இஸ்லாத்தில் மகர் தான் இருக்குது. மகரை கொடு. ஒரு பெண்மணியை நீ தொடுறதுண்டா, ஒரு பெண் உன்னை ஹலால் மனைவி ஆக்குறா, உன்னை மகரை கொடுத்து தான் தொடலாம். இல்லாட்டி அவளுக்கு பெரிய ஒரு இது இருக்குது, ரைட்ஸ் இருக்குது. அவள் உனக்கு ஒப்படைக்கலாதவள். சகோதரர்களே, பெரியார்களே, அந்த மகர் தான் கொடுக்க வேண்டுமே தவிர இந்த மாப்பிள்ளை ஆயினா ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்தா அவன் எவ்வளோ பெரிய ஒன்றுக்கும் தகுதி இல்லாத கீழ்த்தரமான மக்கனாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அவன் எத்தியோப்பியாக்காரனை போல பச்சை கருப்பாக அசிங்கமாக இருந்தாலும் இந்த சமூகத்துக்கு பிரச்சனை இல்லை. இப்படி பார்க்கிறது தான் பிழையான பார்வை என்று சொல்கிறேன். கண்ணியமான சகோதரர்களே, ஏன் ஒரு தொழில் தெரியா, குறைஞ்சது பாப்பா அம்மா கஷ்டப்படுறாங்கன்னு அவங்களுக்கு உதவி செய்கிற பண்பாடும் கிடையாது. எங்கே ரோட்டிலையும் காட்டிலையும் வீதியிலையும் கடக்கப்பட்ட பஜார்லையும் அந்த போதையிலையும் இந்த கஞ்சாலையும் இந்த சிகரெட்டிலையும் இந்த வீடியிலையும் கடக்கப்பட்ட அனாச்சாரத்தெல்லாம் செய்யறான். இவனுக்கு பெருமதியா? இது யாரு சொன்ன மார்க்கம்? இது அல்லாஹ் நபி சொன்ன மார்க்கமா? அது சரியான தொழில் இல்லை. கொஞ்சம் கூட்டம் இருக்குது, எச்சரிக்கையா இருங்க. எந்த தகமையும் இல்லாத மாப்பிள்ளையை கொண்டு போய் அந்த அப்பாவி பெண்ணுக்கு, அந்த சாதாரண பெண்ணுக்கு நிக்காஹ் முடிச்சு கொடுக்கக்கூடிய புரோக்கர்மார்கள் இருக்கிறாங்க. அப்படி நிக்காஹ் முடிக்கக்கூடிய இந்த வயசு போன கிழவங்கட்ட இருக்குது. எச்சரிக்கையா இருங்க. நீங்க முடிக்கிற நிக்காக 2 நாளைக்கு நீங்க காட்சிப்படுத்தி பார்த்துட்டு 3ஆவது நாளைக்கு அந்த பிள்ளைகள் வேற இருக்குதுன்னா அவ்வளவு பாவமோட குடும்பத்தை உத்தரிக்கும். நீங்க உத்தரிப்பீங்க. இது நான் சொல்லல, குடும்பத்தை நீங்க சேர்க்கல, சீரழித்து விட்டீங்க குடும்பத்தை. இன்னைக்கு இப்படிப்பட்ட மாப்பிள்ளை மாற கொண்டு சாதாரண பெண்களோட ஜாயிண்ட் ஆக்கி நிக்காக முடிக்கிறதால என்ன நடக்குது? சகோதரிகளே, கேவலம் இந்த சமூகத்துக்கு ஏற்பட்ட கேவலம். நிக்காக கொண்டு முடிச்சிட்டா அங்க உள்ள மடையர்கள் என்று தான் நான் சொல்லுவேன். சொல்றான்டா, மாப்பிள்ளைக்கு ஏதாவது தொழில் செய்ய தேவைதானே, ஒரு ஆட்டை அவனு வாங்கி கொடுங்க. அவனும் கஷ்டப்பட்டு ஒண்ணும் இல்லாம அரவாசி காசை கொடுத்துட்டு லீசிங்ல வாங்கி கொடுக்கான். கொஞ்ச நாள் ஓடுது வண்டி, லீசிங் கட்ட காசு இல்லை, ஆட்டோவை தூக்கிட்டு போய்தான். இப்ப திரும்ப பிரச்சனை. ருசி கண்ட பூனை திரும்ப கேட்க சொல்ற மாதிரி இப்ப கேட்டு ஆட்டா வாங்கியாச்சு, அதுல ஃபெயிலியர். ஏதாவது ஒன்று கேட்கணுமே, எப்படி உன் குடும்பத்தை வாழ வைக்கணுமே. கேவலம் சகோதரிகளே, கேவலம் சகோதரிகளே. 2 மாசம் 3 மாசம் ஒரு பிள்ளை 2 பிள்ளைன்னு எங்கட சமூகம் இந்த காவிக்கோட்டில் அடைஞ்சு கொண்டு இருக்குது. இதுக்கு அடிப்படை காரணம் என்னென்ன? அந்த சீதனம் தான். சகோதரிகளே, பெரியார்களே, என்ன குவாலிஃபிகேஷன் ஒரு பெண்ணுக்கு? நீ எதிர்பார்க்கிற குவாலிஃபிகேஷன் என்ன? இந்த வாலிபர்கள் சொல்லுங்க. சகோதரர்களே, பெரியார்களே, உன்னுடைய காமத்தை, உன்னுடைய ஆசையை நிவர்த்தி செய்வதற்கு எத்தனை 500 வருடங்களுக்கு முன்னால் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் முடிவு செய்திருக்கிறான். எவ்வளவு கண்ணியமாக நீ பாவிக்க வேண்டும். அதை தாண்டி நீ அது வேணுமா? இல்லாட்டி உங்களோட இந்த போக்கில் போய் இந்த சமுதாயம் முன் வந்து இருக்குது, எல்லா பெண்களையும் கொலை செய்யணும்டா, இந்த ஆண்களுக்கு எங்க பெண் தருது? கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சீதன பிச்சை வாங்காதீங்க. எவ்வளவு வேணும்னாலும் மகர் கொடுங்க. அது ஹராம். நீங்க கேட்பீங்க,
சீதன ஹராம்னு எங்க இருக்கு குர்ஆன் ஹதீஸ்ல? உண்மைக்கு கேள்வி சரியான கேள்விதான். ஒரு மனிதனை தொந்தரவு பண்றது, ஒரு மனிதனை நோவின பண்றது, ஒரு மனிதனுடைய பொருளை வீணாக எடுத்து நீ திங்கிறது ஹராம்ன்றதை மறந்துடாது. அது எல்லாம் சீதனத்துக்குள்ளே இருக்குது. சகோதரர்களே பெரியார்களே, 2 ஏக்கர் காணி, பைக்கல், மோட்டார் பைக்கல், அது இது ஒரு பக்கம் இருக்கு. நிக்காஹ் முடிக்கிறதுக்கு எவ்வளவு? நிக்காஹ் முடிஞ்சு ஒரு பொம்பளை புள்ள பிறந்தா அல்லாஹ் அக்பர். அடுத்த பிரச்சனை நிக்காஹ் முதலாக முடிக்கிறது பெரிய வேலை. நீங்க எல்லாரும் நிறைய பேர் சொல்லலன்னா இந்த நிக்காஹில் சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய சிலர்களை சொல்றேன். நிக்காக வசமா கொலிவுற ஃபெஸ்ட்டுக்கு நிறைய அனுபவசாலி இருப்பீங்க. இதில் அதுக்கு பிறகுதான் சீதனத்தை தொடங்குவான். ஆரம்பத்தில் எனக்கு அது தரணும் இது தரணும்னா போடா வரத்துக்குண்டுவான் மாமாக்காரன். சகோதரர்களே பெரியார்களே, இப்போ என்ன செய்யணும்? வளமா நிக்காக கொலி விட்டுவிட்டு இருக்கிற ஹராமான அடிப்படையில் அந்த புள்ளையும் அந்த இருக்கிற பொடியனையும் பேச வச்சுட்டு இப்போ பிரிங்களாம் பார்ப்போம். இப்போ ஒன்று நான் கேட்குறது தோண்டி கேட்குறேன், வெளியால் கேட்குற உள்ளால கேட்குற. அதுவும் பள்ளி நிர்வாகம் பெரிய சஞ்சலப்படுறது. கொப்பியில் எழுதுறாங்க அல்லாவுக்கா வேண்டி, அல்லாஹ்காண்டி கொப்பியில் எழுதுறாங்க. கல்யாணம் பிரிஞ்சு போயிடும் பயமா கிடக்குது. எங்க சகோதரர்களே, அவனே சொல்றான், நான் ஒரு பள்ளி தலைவர் நதியில் சொல்றேன். அவனே சொல்றான், இவ்வளோ காசு கொடுக்குமே மௌலவி, முன்ன பின்ன பிரச்சனை வந்தா எப்படி இந்த காசை வாங்குற? அது நான் யோசிக்கிறேன்லவாப்பா, நீங்க யோசிக்கணும். சும்மா அழிவினால் அவன் வேங்கினவன் ஜெயின் வைக்கணுமா? நான் வேங்கினேன். சகோதரர்களே பெரியார்களே, துர்ப்பாக்கிய நிலையை இந்த சமூகம் தள்ளப்படுவதற்குரிய ஆகப்பெரிய ஆபத்து. இந்த சீதனம் கொடுத்து முடிக்கிறார்கள். கடைசியா ஒரு விஷயத்தை நான் சொல்றேன், நீங்க எப்படிப்பட்ட பாவிகள் என்பதை. இன்றைக்கு ஏழை கல்யாணம் முடிச்சுக்க இயலாம, ஒரு வீடு கட்டிக்க இயலாம, ஒரு காணி பூமி இல்லைன்ற ஒரு காரணத்தால் வருஷக்கணக்கில் 30 வயசு 35 வயசுல தவித்து கொண்டு இருக்குது. நஞ்ச குடிக்குது, லாமணிய குடிக்குது. சகோதரர்களே பெரியார்களே, மனநோயாளியாக நாளடைவில் மனநோயாளியாக மாறுது. எங்களுக்கு அல்லாஹ் தந்த உலக பெரிய சோதனையா என்று அந்த வாய் புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய பதுவாக்கு ஆளாகாதீங்க. சகோதரர்களே பெரியார்களே, கண்ணியமானவர்களோட கௌரவம் உங்களோட எல்லாமே இந்த உலகத்தை விட்டு போகாட்டிதான். என்ன கௌரவம்? நீங்க எப்படி எல்லாம் நினைக்கிறீங்களா? எல்லா சீதனத்தையும் மேங்கி கொடுத்து முடிச்சாச்சு, கடைசி வரைக்கும் நல்லா இருந்தாங்கண்டு. இது யாரு சொன்னது உங்களுக்கு? அப்படின்னா நான் சொல்லுவேன், உங்களுக்கு விளக்கம் காணாதுண்டு. நீங்க இந்த பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனையுடைய வந்ததுடைய அடிப்படை காரணம் இந்த பொருளாதாரம் என்ற மிகப்பெரிய ஒரு நஜிஸ் தான் என்றதை மறந்துடாதீங்க சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ஒருவண்ட பொருளை வீணாக நாங்கள் திங்க முடியாது. உனக்கு மனைவியை தந்திருக்கிறான் வாப்பா, குர்ஆன் சொல்லுது நீ ஹலாலா மனைவி ஆக்குனா மறு கொடுத்துடு. அது உனக்கு அவன் செய்கிற கிஃப்ட் உபகாரம். நீ இப்போ போயிட்டு அவளையும் எடுத்துட்டு கலியா முடித்ததுலேருந்து கடைசி வரைக்கும் பிரச்சனை தான். அது வேணும் இது வேணும், யாரு சென்ன உனக்கு தரணும்ண்டு நான் தான் சொல்றேன். அப்படிப்பட்ட சீதன பிச்சை கேட்கக்கூடிய ஆம்பளை இல்லாத முதுகலம் இல்லாத ஆண்களுக்கு யாரும் நிக்கா செய்து கொடுக்காதீங்க சகோதரர்களே. இது நபி வழிக்கு புறமானது. இது ஒரு பிதஅத்து, அல்லாஹ் ரசூலுடைய கோபத்தை உண்டாக்கக்கூடியது. இதனால என்ன நடக்குது? பிரிக்கிற பொம்பளை பிள்ளைகள் வேலைகள் எங்களை கண்ணியப்படுத்தணும் இஸ்லாம் சொல்லிக்குது. சூசைட்டில் போகுது பிள்ளைகள், அந்நிய மருத்துவனோட ஓடுது. இங்கே இருந்தால் சீதனம் கொடுத்தா முடிக்கணும், நான் எவனாவது லவ் பண்ணி காதலிச்சு அவனோட ஓடுது. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? இருக்கிறவனுக்கு ஒரு சொத்தும் இல்லை. பாப்பாக்கு 3-4 பிள்ளை ஆம்பளை பிள்ளை, ஒரு பிள்ளை பொம்பளை பிள்ளை, எல்லாம் சேர்ந்து மாடு மாதிரி கஷ்டப்படுறான் அந்த பிள்ளைய கட்டி கொடுக்கறதுக்கு. யாரு சொன்ன வழக்கம் இது? இப்படி கட்டி கொடுக்கணும் யார் சொன்னது? சகோதரர்களே பெரியார்களே, பச்சை ஹராம். நிம்மதியை தேடாதீங்க ஹராத்துக்குள்ள.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட நுஅமான் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி வராரு. சொன்னார், யார் சொல்லா எனக்கு பல பிள்ளைக்குது, நான் அந்த அதில் ஒரு பிள்ளைக்கு இவ்வளோ சொத்தை கொடுக்க போகிறேன். ஏண்டா ஒரு முஹப்பத்து, ஒரு பிள்ளைக்கு கொடுக்க போகிறேன் இவ்வளவு சொத்தை. என்ன மனைவி சொன்னால் அதுக்கு நபி உங்களை சாட்சி ஆவீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட அவர் வாரார். வந்து சொன்னார், யார் சொல்லா எனக்கு பல பிள்ளை இருக்குது என்றாலும் ஒரு பிள்ளையோட முஹப்பத்து, நான் கொஞ்சம் சொத்தை அவருக்கு கொடுக்க போகிறேன், நீங்கள் சாட்சியாரீங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்லை கிடையாது, அநியாயத்துக்கு என்ன சாட்சி ஆக்காதீங்க, அநியாயத்துக்கு சாட்சியாக இருக்கிறவன் நான் இல்லை. ஒரு புள்ளன்னா மௌத்துக்கும் அதை நீங்கள் பிரிக்கணுமா இருந்தால் ஆம்பளை பிள்ளையா இருக்கலாம், பொம்பளை பிள்ளையா சரிசமனாக நீங்கள் கொடுத்திருக்கணும் பாப்பாமார்கள். கண்ணியமான சோதரிகளே, இன்றைக்கு எல்லாரும் சேர்ந்து வாப்பா இருக்கிற ஆம்பளை பிள்ளை எல்லாம் சேர்ந்து அந்த பிள்ளையை கல்யாணம் முடிக்கிறதுக்கு படாத பாடுபடுகிறார்கள். அதுக்கு கிடையாது வட்டி, பேங்கில் கடன், அந்த கடனை எடுக்கிறதுக்கு எங்களோட ஊரில் என்ன மாதிரி தெரியல, சம்மாந்துரம் போன்ற ஏரியாக்கள்ல அவன் வருஷ கணக்கில் 35 வயசு 40 வயசுல கல்யாணம் முடிக்காம தன்னை தங்கச்சியை நிக்காக சரியாகணும் என்று அங்க வெளிநாட்டில் அவன் தயங்கி கொண்டிருக்கிறான். எவ்வளோ பெரிய சோதனை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சஅத் ரலியல்லாஹு அன்ஹுக்கு யார சொல்லா நான் இந்த பொருள் எல்லாத்தையும் சதக்கா கொடுக்கவா? சஅத் வேணாம், பாதியை கொடுக்கவா யார சொல்லலாம்? சஅத் வேணாம், அது முறை இல்லை. 3 ஒரு பாதியை கொடுக்கட்டா? கொடுங்க சஅத். ஏன் தெரியுமா? நான் பயப்படுற உங்களோட பிள்ளைகள் உன மரணத்துக்கு பின்னால பிச்சைக்காரர்களாக ஆகி கையேந்து திரிவதை பயப்படுகிறேன் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த எல்லாத்தையும் கட்டி முடிஞ்சு கொடுத்து முடிஞ்சு பாப்பாட சொத்துல ஒரு ஆம்பளைக்கு இல்லை, ஒரு ஆண்மகனுக்கு இல்லை, இல்லையே. 1-2 பேர் இருக்கிறவங்க கொடுக்கா, மற்ற எல்லாரும் தொடச்சி வடிச்சு அந்த பிள்ளையை கட்டு. அவ்வளவு கேவலமான பொம்பளை பிள்ளைகள், அவ்வளவு கீழ்த்தரமானவர்களா சகோதரிகளே. அனந்தரம் மௌத்தாயிட்டார் வாப்பா, ஒன்றும் இல்லை பிள்ளைகளுக்கு. இதனால் பாரிய பிரச்சனை நடக்குது. என்ன அப்படின்னா, மௌத்தாகினா ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு பாப்பாட சொத்துல 2 மடங்கு 20 ரூபா கொடுத்தா பொம்பளை பிள்ளைக்கு 10 ரூபா கொடுக்கணும்னு சொல்லுது ஷரியத்து. யாரு பாப்பாமார் அப்படி கொடுத்த? ஏன் தெரியுமா சகோதரர்களே? ஷரியத் சொல்லுது, நீ நிக்கா முடிக்கிறனா உன்னை காசுல முடிக்கணும், நீ முக்கா முடிக்கிறனா மகர் கொடுக்கணும், நீ நிக்கா முடிக்கிறனா உன்னை வீடு கொடுக்கணும். நான் வீட்டில் இருந்தாலும் பிள்ளைதான். சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு கணவன் தௌபா செய்யுங்க. ஒரு பொம்பளை நாஷிசான்னு ஒரு பாடம் வருது ஃபிக்ஹ் கிதாபில். நாஷிசான்னா என்னது? அடங்காத மனைவி. அந்த மனைவி என்னென்ன விஷயம் செய்தால அந்த மனைவி நாஷிசாவாக அடங்காதவள் என்ற அந்த கட்டுப்பாட்டுக்குள் வருவாள் என்று ஷரியத் பேசும் பொழுது, கணவன் வீட்டை விட்டு கணவன் அனுமதி இல்லாமல் வெளியாகிறாள். இங்கே எந்த மனைவி நாஷிசாவாக மாட்டாளே, ஏண்டா அவளோட வீட்டில் இருக்காளே. நல்லா என்ன கொத்துபாவை நீங்கள் கேட்கணும். இங்கே பாடம் நடக்குது. சகோதரர்களே, பெரியார்களே, எந்த ஒரு கணவனும் அவனோட சொந்த விஷயம் இல்லாம மாஷாஅல்லாஹ் 1-2 பேர் இருக்கலாம், எல்லாம் மனைவியில் வீட்டில் இருக்கான். அவள் எங்கள்கிட்ட கேட்காம போனாலும் அந்த பொம்பளை வரம்பு மீறியவளாக கட்டுக்கடங்காதவளாக மாட்டாள். அந்த பொம்பளைக்கு நான் நபக்கா கொடுத்து தாரிக்கணும், நாலாந்த செலவினை கொடுத்து தாரிக்கணும். எனவே வாலிபர்களுக்கு வசியத்தாக அல்லாஹ் ரசூல் சொல்லக்கூடிய கட்டளை இந்த இடத்தில் நான் இடப்போகிறேன். அல்லாஹ் சொல்கிறான், வாலிபர்களே, அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, பெண்களை விட சக்தி வாய்ந்தவர்களாக நாம் ஆண்களை ஆக்கியிருக்கிறோம். உனக்கு ஒரு அழகான மனைவி தேவையா? நீ அதுக்குரிய ஏற்பாடு, நிக்காஹுடைய ஏற்பாடு, உனக்குரிய வீடு, உனக்குரிய மகனுடைய தொகை, இது நீ தயார் செய்யும். ஒரு கூட்டம் ஒரு காலம் கழிஞ்சிட்டு இந்த பொம்பளை பிள்ளைகளை யாரும் கல்யாணம் முடிக்க மாட்டான்னு சொல்லி வெளிநாட்டுக்கு அனுப்பி பாப்பா மாதிரி கழிச்ச காலம் பெய்த்து பாப்பா மாதிரி அழிச்சிட்டான். இங்கே வீடும் கட்டலை, புள்ள 5 வருஷம் 4 வருஷம் வெளிநாட்டிலேருந்து வருது. இங்கே வீடும் இல்லை, வாசலும் இல்லை, காணியும் இல்லை, பூமியும் இல்லை, எல்லாத்தையும் பாப்பா மாதிரி அழிச்சிட்டான். கடைசியில் அந்த புள்ள ரோட்டில் நிற்குது. எவ்வளோ பெரிய கேவலம். யாரும் உங்களை இன்றைக்கு ஜும்மால சரியான சட்டத்தை சொல்கிறேன் உங்களுக்கு. யாரும் நினைக்காதீங்க கல்யாணம் முடிக்கிறது ஃபர்துன்னு நினைக்காதீங்க.
உங்களுக்கு தகமை இருந்தால் அவங்களுக்கு சுன்னா கல்யாணம் முடிக்கிறது சுன்னத்து. ஒரு தகமையும் இல்லாமல் கொண்டு போய் சமூகத்தை பிரச்சனை, பாப்பா அம்மா எங்கேயோ, பிள்ளைகள் எங்கேயோ, அந்த பிள்ளைகள சரியான கல்வி இல்லை, சரியான ஸ்கூல் இல்லை, அதுக்கடையால இருக்கிற கேவலங்கட்ட சமூகம். அந்த பொம்பளை புருஷனை விட்டு விளைவி இருக்கிறான்னு எத்தனையோ கல்யாணங்களை முடித்து அந்த பெண்ணை பாவிக்க நினைக்கிறான். அப்படி ஒரு பெண் விவாகரத்து பெற்றதுலேருந்து 3-4 கல்யாணம் முடிச்சு ஒன்றும் இல்லை. அந்த பிள்ளைகள் ரோட்டா தெரியுது, இவன் கடையில் பீங்காங்கழுவி தெரியுது ஸ்கூலுக்கு போகிற வயசில். இதுக்கெல்லாம் காரணம் என்னண்டா சீதனம், கல்யாணத்தை சரியாக வழங்கலை, சாதாரண முறையில் கல்யாணம் முடிக்கிற நபி வழி தெரியலை எங்களுக்கு. கண்ணியமான சோதர்களே, இவ்வளவு பாரிய பிரச்சனை. அல்லாவுக்கு நன்றி செலுத்துங்க. எங்கட நாட்டில் பெரிய வசதி வாய்ந்தவங்க, நான் அவரை யாருன்னு சொல்லல, பெரிய வசதிக்காரர். அவர் தன்னுடைய மகளுடைய சொந்த நிக்காக அந்த ஊரில் 7 பிள்ளைகளை குமர்களை கூட்டி தன்னை மகளையும் அதில் ஒருவராக ஆக்கி சாதாரண நிக்காக முடித்திருக்கிறார் என்றால் எவ்வளோ பெரிய ஈமான்தாரி. இது எங்களோட கண்ணியில் நடந்த விஷயம். எவ்வளோ பெரிய ஈமான்தாரி இந்த சமூகத்துக்கு கொடுத்து வச்ச மாமனிதர் அவர். அல்லாஹ் ரசூலுடைய மிகப்பெரிய ஈமானுடைய வீரச்சிங்கம். அவன் நினைச்சான் எனக்கு அல்லாஹ் தேவை, அல்லாஹ்வுடைய ரசூல் தேவை, எனக்கு மார்க்கம் தேவை. இந்த இந்த கேவலமும் துனியாவும் இந்த பெருமையும் இந்த பிராடும் எனக்கு தேவைன்னு நினைச்சிட்டான். நீங்க நினைக்கப்படா எல்லாரையும் அல்லாஹ் சுவர்க்கத்துக்கு கொண்டே ஒன்னா போறேன் இல்லை. ஈமான் அளவு இருக்குது, இதுக்கு தக்க நல்லா தருவான் சொர்க்கத்தை. சுப்ஹானல்லாஹ் ஒன்று கூட சொன்னாலும் அதுக்கு வித்தியாசம் வழங்கும் சொர்க்கத்தில். இங்கே எல்லா தாளமும் போட்டுட்டு எல்லா இடத்துல போய் அங்கே நடிச்சுட்டு இருக்கலாது. இங்கே நிறைய நடிப்பு, பணம் இருந்த ஒரு நடிப்பு, கௌரவம் இருந்த ஒரு நடிப்பு, பதவி பட்டு இருந்த ஒரு நடிப்பு. எல்லாருக்கும் எல்லாம் ஒருத்தவங்க சொன்னானா இந்த நாட்டுடைய சட்டம் எப்படின்னா அந்த எது என்னத்துடைய அங்கபூத்துடைய பொட்டுப்பூச்சி கூட்டம் மாதிரி பலமில்லாதவன் சிக்கிக்கொள்வான், பலமில்லவன் எல்லாத்தையும் பிச்சறிஞ்சிட்டு போயிடுவான். இதான் நடக்குது. ஆனால் ஹக்கமுல் ஹாக்கிமீன் அல்லாஹு சமத், யாருக்கும் தேவையற்ற ரப் அல்லாஹ். அல்லாஹ் மிகப்பெரிய குதிரத்தானவன். ஒரு ஏழை எப்படி அல்லாஹ் இடத்துல பெருமதியோ, அல்லாஹ் இடத்துல இந்த பணம் பெருசு இல்லை, கௌரவம் பெருசு இல்லை, அவனுடைய அடியார்கள் என்று மாத்திரம் பார்க்கக்கூடியவன். அது அல்லாட்ட மாட்டுப்பற்றாதீங்க. அது அல்லாட்ட ஒரு கேவலமான ஒரு சிறிய ஆட்டுக்குட்டியை போல நீங்கள் உங்களை கேவலப்படுத்துறாதீங்க. எனவே அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மீண்டும் நாங்கள் ஷரியாட அடிப்படையில் எங்களோட பெண்களை நிக்காஹ் முடிச்சு வைங்க. நான் ஒரு தப்லீக்வாதி, ஆனால் நான் இந்தியாவில் இருக்கும் பொழுது அந்த பம்பையில் அங்கே இருந்த தௌஹீதை சேர்ந்த ஒரு ஆலிம், மதியனால் அவர் ஸ்பெஷலிஸ்ட் முடித்து வந்திருக்கிறார், அப்துல் முயீதுன்னு சொல்லக்கூடியவர். அவர் செஞ்ச ஒரு விஷயத்தை பாராட்டுறேன். என்ன தெரியுமா, அங்கே இருக்கக்கூடிய வாலிபர்களை அவர்களோட தொழில் ஏற்பாடு பண்ணி அங்கே இருக்கக்கூடிய பெண்களின் தந்தைகளோட பேசி நிக்காக நடக்குது. 10-15 நிக்காக அன்றைக்கு நாங்கள் அவருக்கு இருக்கிறோம். பார்த்தா எந்த சீதனமும் இல்லை. சுப்ஹானல்லாஹ். ஏழைகள் தேவை, ஏழைகள் எங்களோட உயிருடைய ஒரு பகுதி. ஒவ்வொரு நினைக்கணும் என்ற உடம்புடைய ஒரு உறுப்பு. ரசூலுல்லாஹ் அப்படித்தான் படித்து தந்தாங்க. நீங்கள் உதவி செய்யப்படுறது, ஒரு ஹதீஸை நான் சொல்கிறேன், இன்னமா துன்சரூன வ துர்ஸகூன, நீங்கள் உதவி செய்யப்படுறது, உங்களுக்கு ரிஸ்க் அளிக்கப்படுறது உங்களுடைய பலஹீனவர்களை வைத்தே தவிர வேறு எதுவும் கிடையாதுன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். இவளோட கண்ணீரை தொடங்க, ஒரு அநாதன கண்ணீரை தொடங்க. அவனோட குமரலும் துவாவும் போதும் உங்களுக்கு, அவனோட சிரிப்பு போதும் உன்னை நரகத்தை விட்டு பாதுகாக்கிறதுக்கு. கண்ணியமான சோதர்களே, இதுக்கு திரும்புங்க. இன்றைய ஜும்மாவில் இருந்து அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய இறைநேசர்களை உருவாக்குங்க. இந்த தொப்பியையும் ஜுப்பாவையும் இந்த ஆடியையும் வச்சுட்டு எல்லாம் எங்களை பெரிய பெரிய அவுலியா இல்லைன்னு சொல்லாதீங்க. அல்லது சும்மா பள்ளி நிறைய வந்து எங்களோட நெத்தியெல்லாம் காய வச்சுட்டு இன்னோட தொழுகை ஆள் இல்லைன்னு சொல்கிற நீங்கள் ஏனைய விஷயத்தில் தவறு இழைக்கீங்களே, இது அல்லாஹ் அவங்கள மன்னிப்பானா? உங்களோட வியாபாரம் பிரச்சனை, உங்களோட குடும்ப வாழ்க்கை பிரச்சனை, நீங்கள் கல்யாணம் முடிச்சு கொடுக்குற விஷயம் பிரச்சனை, இதெல்லாம் யார்கிட்ட சொல்கிறது?
இல்லாட்டி அல்லாஹ் எங்கேயாவது சொன்னானா நீ தொழுதுட்டே இரு, நீ இந்த விஷயங்களை மட்டும் செஞ்சுட்டே இரு, வேற எதுவும் உனக்கு பொறுப்பு இல்லை, நான் உன்னை கரை சேர்த்துறேன்னு எங்கேயாவது சொல்லிக்கானா? தீனது எல்லாம் மட்டும் அதில் ஈமான் சரியாக்கப்படணும், அதில் அஹ்லாக் சரியாக்கப்படணும், இபாதத் சரியாக்கப்படணும், முஆமலாத் சரியாக்கப்படணும், முஆஷராத் சரியாக்கப்படணும். இந்த 5 பிரதானமான விஷயங்களில் நாம் கோட்டை விட இயலாது. எனவே அன்பானவர்களே, யாரும் யாருக்கும் புத்திமதி சொல்ல வேண்டிய தேவையில்லை. அல்லாஹ் எங்களுக்கு பாரிய அறிவை தந்திருக்கிறான், பாரிய விளக்கத்தை தந்திருக்கிறான், விளங்கக்கூடிய நல்ல தன்மை இருக்குது. என்றாலும் தைரியப்படுங்க. ஒரு காரணம், இங்கே வந்து நிறைய பேர் இப்படி வாங்குறாங்க சீதனம். எப்படி தெரியுமா? எங்கட உள்ளே கட்டி கொடுக்கறனாலும் கொடுக்கத்தானே வேணும், அதால் ஆம்பளை பிள்ளைக்கு வாங்குறேன். சகோதரர்களை இப்படி நினைக்காதீங்க. நானும் சீதனம் இல்லாமல் தான் கட்டி கொடுத்துருக்கிறேன், என் பிள்ளையும் அப்படித்தான் கொடுப்பேன்னு சொல்லி நினைக்கிறேன். சாதாரண ஒரு குடும்பத்துக்கு அவன் வாழ்கிற மாதிரி சின்ன ஏற்பாடு பண்ணி கொடுங்க, அது வேற விஷயம். கேட்டு பறித்து அவனை உள்ளத்தை உடைச்சி கோட்டில் அவனை தள்ளி கண்ணுக்கு முன்னுக்கு அவன் கஷ்டப்பட்ட சொத்தை அப்படியோ பறித்து அவன் கண்கலங்கி ஒதுங்கி அப்படி வைக்காதீங்க, இது அநியாயம். 2 விஷயம் இருக்குது. அல்லாஹ் ஆகிரத்தில் தண்டனையை தாரதோட உலகத்தில் தண்டனை கொடுத்து ஆகுவான். ஹதீஸில் வருது, என்ன தெரியுமா? குடும்பத்தை மீறி நடக்கிறது, குடும்பத்தை மதிக்காமல் நடக்கிறது, குடும்பத்தை துண்டிச்சு நடக்கிறது. இவருக்கு எல்லாம் வந்தால் சரி, அங்கே கல்யாணம் நடந்தானே, இது நடந்தானே, என்ன நடந்தாலும் அவருக்கு அதை பற்றி கணக்கு இல்லை. ராத்தா இருந்தானே, தங்கச்சா இருந்தானே, அம்மாவா இருந்தானே, பிரச்சனை இல்லை. அப்படி நினைக்காதீங்க, இதுக்கு உலகத்தில் தான் வரும். 2வது சொல்ல போகிற விஷயந்தான் அநியாயம். அநியாயத்துக்கு அல்லாஹ் ஆகிரத்தில் தண்டாலும் உலகத்தில் தருவான். நீங்கள் அநியாயமாக உங்களுடைய சொத்தை சுருட்டி இருந்தீங்கன்னா உலகத்தில் தண்டனை வரும் உங்களுக்கு, நபி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. எனவே அன்பானவர்களே, பெண் குழந்தைகளை வச்சிருக்கக்கூடியவர்களே, நீங்கள் நன்மாராயம் பெறுங்க. உன்னை நரகத்துடைய திரையாக அது மாறப்போகுது. நீங்கள் நன்மாராயம் பெறுங்க. நபி அவர்களோட ஒன்றாக இருக்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்கள் நன்மாராயம் பெறுங்க. இந்த பெண் குழந்தை உங்களை சொர்க்கத்தில் நுழைவிக்கப்படுது. கண்ணியமானவர்களே, கண்ணியமாக வளங்க, ஒழுக்கத்தை கற்பித்து கொடுங்க. இந்த தகுதியான மாப்பிள்ளை, சீதனம் எடுக்காத மாப்பிள்ளைக்கு என்ற குழந்தை ஒரு மனைவியாக போகணும் என்று அடி உள்ளத்தோட துவாலை நீங்க. இது இந்த சமூகத்திலே பாதுகாப்பு, இந்த சமூகத்திலே விடிவு, முஸ்லிம்களுடைய கேவலத்தை இல்லாமல் ஒழிக்கிறது, அனாச்சாரத்தை இல்லாமல் ஒழிக்கிறது, ஐயாமுல் ஜாஹிலியத்தை இல்லாமல் ஒழிக்கிறது என்பதை மறந்துடாதீங்க. வல்லவன் ரப்புல் ஆலமீன் அவருடைய கட்டளை இப்படி அமல் செய்யக்கூடிய வாய்ப்பை நமக்கு அல்லாஹ் தருவானாக. யா ரப் யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, சரியான புத்தியையும் சரியான யோசனையும் தந்தருள்வாயாக. யா ரப் யா அல்லாஹ், என்னுடைய குழந்தைகளை பொறுப்பெடுப்பாயாக. இந்த குழந்தைகளை யா அல்லாஹ் நீ கால வைக்கக்கூடிய சாலிகான ஈமான்தாரியான சீதனம் எடுக்காத வாலிபர்களை தந்தருள்வாயாக. ஒரு அழகான கிராமமாக இந்த கிராமை ஆக்கியருள்வாயாக. யா அல்லாஹ் என்னுடைய துஆவை கபூல் செய்வாயாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.